இன்னைக்கு நமக்கு நல்ல உருட்டை சம்மந்தி செய்யலாம். പക്ഷെ நம்ம மிக்சியில் அரைக்க போறதில்லை, நம்ம இடிக்கல்லில் வச்சாக்கு நமக்கு அரைக்க போறோம். வாங்க. 3 வற்றல் மிளகு, சின்ன உள்ளி ஒரு 6 எண்ணம், പിന്നെ കരുവേപ്പില 2 ഇണക്ക്, ഇഞ്ചി கொஞ்சம், புளி, പിന്നെ பெரிய உள்ளி கொஞ்சம் ஒரு 4-5 எண்ணெய் வெட்டி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகு, 1.5 ஸ்பூன் மிளகு வற்றல் பொடி, சாதா வற்றல் பொடி எடுத்திருக்கேன், പിന്നെ അര മുടി തേങ്ങ എടുത്തിരിക്കேன். ആദ്യം നമുക്ക് 3 വറ്റൽ മുളക് போட்டு നന്നായിട്ട് ഇടിച്ചിக்கலாம். വറ്റൽ മുളക് நல்லா ഇടിച്ചാச்சு. இனி சின்ன உள்ளியை போட்டு இடிச்சுக்கலாம். இஞ்சியும் போட்டுக்கலாம், பச்சை மிளகு போட்டுக்கலாம், புளி ஒரு துண்டு போட்டுக்கலாம், அந்த உள்ளி போட்டுக்கலாம், கறிவேப்பிலை இருக்கிற கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் கூட நல்லா இடிச்சு சாய்ச்சி ஒன்று போல சாய்ക്കണം. ஒரு 3/4 ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். நமக்கு இதுல கொஞ்சம் வெளிச்செண்ணெய் விட்டுக்கலாம். அரை மூடி தேங்காயும் மிளகு வச்சலும் பொடி இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். சம்மந்தி நல்லா அரைச்சு சேர்ந்து வந்தாச்சு. நமக்கு இனி அது தட்டில் எடுத்து வைக்கலாம். சூடு சாத்துல இந்த தேங்காய் உருட்டு சம்மந்தியை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இதெல்லாம் செய்து பார்த்துட்டு எடுத்து சொல்லுங்கண்ணா.